கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்நாளிலே இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் அப்பா கூட்டி கொடுத்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு விசை கூட படைக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவக்கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தால் கண்டுணர் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம். Matthew chapter 10 verse 22. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. Matthew 10 and verse 22. And he shall be hated of all men for my name's sake, but he that endureth to the end shall be saved. Following Christ may bring opposition. இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். Ye shall be hated of all men for my name's sake. நம்ம எத்தனையோ இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம், அவர்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு சொன்னபடியினாலே, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே அவர்கள் துன்பப்படுத்தப்படுவதை நம்ம நியூஸ்லலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஃபாலோயிங் கிரைஸ்ட் மே பிரிங் அப்போசிஷன். அதனால இயேசு சொன்னார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்ற கடவன் என்று சொல்லி சொன்னார். அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Believers may face rejection because they belong to Jesus. அவர்களை இந்த உலகம் வெறுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று 10:22 வாசிக்கிறோம். 24:13 நம்ம அதே காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். We read the same thing in Matthew chapter 24 and verse 13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். To start the Christian life is easy, but you have to endure to the end. He that endureth to the end shall be saved. அதனால தான் நம்ம வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். So we need to be cautious till the end. That is until Jesus comes or our death. அந்த வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The second thing what we should know is faithfulness requires endurance. God calls his people to remain strong during trials. நம்ம நிச்சயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு போராட்டங்கள் உண்டு. லூக்கா 22 நம்ம வாசிக்கிறோம். Turn with me to Luke
chapter 22 and we read in verse 31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆக்சுவலாக இங்கே பார்க்குறோம், கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை, எல்லாருக்கும் ஒரு விதமான சோதனை வருது. ஆனால் எஸ்பெஷலி பேதுருவுக்கு இது அதிகமான ஒரு சோதனை காலம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்காகவும் அவர் ஜெபிக்கிறாரு. ஆனால் இங்கே விசேஷமாக சொல்கிறாரு, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கிறேன். அப்போது பேதுருவுக்காக ஸ்பெஷலாக ப்ரே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். God calls his people to remain strong during trials. But how can you remain strong? Only through prayer. The Satan wanted to sift him as wheat. கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல. அப்போ எந்த விதமான பாடு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். But God rewards perseverance. Those who continue trusting Christ to the end will receive salvation. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆத்ம ரட்சிப்பை நம்ம பெறுகிறோம். ஆனால் அதில் நம்ம நிலைத்து நிற்கும் பொழுது அந்த தட் இஸ் கால் த சால்வேஷன் டு த எண்ட். அந்த முடிவு பரியந்தம் நம்ம நிலை நின்று அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதற்கு எப்படி இயேசு பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டாரோ அது போல நம்ம ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக வாக்கு கடனால பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நம்ம நாட வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. முடிவு பரியந்தம் நிலை நிற்க உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் எங்களை வெறுக்கும் பொழுது அதை நாங்கள் புதுமை என்று நினைக்காமல் ஆண்டவரே உடைய வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு கர்த்தாவே அப்பா உம்மை பின்பற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். Have a good day. God bless you.